வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போனால் நல்ல ஒரு அருமையான இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த இடியாப்பம் நல்லா சாஃப்டாக பூ போல் வரத்துக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், மாவு எப்படி அரைக்கணும், எந்த அளவுகளோட மாவு கலந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் வீடியோக்குள்ளே தெளிவாக கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க இந்த இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த இடியாப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபின்னு தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொண்டக்கடலை குருமா தான் செய்ய போகிறேன். இந்த குருமாவும் இடியாப்பமும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த ரெண்டுமே காம்பினேஷன் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இப்போ வாங்க இந்த இடியாப்பமும் கொண்டக்கடலை குருமாவும் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த ரெண்டு ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இடியப்பம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு இடியப்ப மாவு எடுத்திருக்கேன். இது வந்து நான் வீட்டில் அரைச்ச மாவு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குகிற மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மாவாக இருந்தாலும் இடியப்பம் நல்லாவே வரும். நான் சொல்கிற டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ மாவு சேர்த்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா ஒத்தாப்பில் கலந்துக்கிட்டு தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா இப்படி லைட்டாக கொதித்து வரணும். அந்த அளவு வந்துச்சுன்னா போதும், ரொம்ப தளதளன்னு கொதிக்க விட வேணாம். இப்போ இந்த தண்ணியிலேருந்து ஒரு கப்பாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து எடுத்துக்குவோம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கப்பு கிட்ட தண்ணி தேவைப்பட்டுச்சு. தண்ணி கொஞ்சம் கூடவே கொதிக்க வச்சுக்குங்க. ஏன்னா சில மாவு வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படும், சில மாவுக்கு கம்மியாக தேவைப்படும். அதனால் கொதிக்க வச்சுட்டு இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்குங்க. இப்போ கலந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா இது போல் ஒத்தாப்பில் எல்லா மாவுலேயும் இந்த தண்ணி படுற மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ மாவு நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவு எல்லா பக்கமும் மாவு நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து வந்துடுச்சு. இந்த அளவு தண்ணி ஊற்றி பக்குவமாக கலந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து சூடாக இருக்கும், நம்மளால் மாவு பிசைய முடியாது. அதனால் ஒரு மூடி போட்டு ஆற வச்சுருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா குருமா செய்கிறதுக்கு கொண்டக்கடலை நல்லா ஒரு 200 கிராம் எடுத்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு வச்சுருக்கோம். ஒரு 8 மணி நேரங்கிட்ட நல்லா ஊறி இருக்குது. இப்போ கொண்டக்கடலை நான் இன்றைக்கி குருமா குக்கரில் டைரெக்டாக செய்ய போகிறேன். அப்படியே எல்லாத்தையும் தாளிச்சு விட வேண்டியதான். இப்போ அதுக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 3 பச்சை மிளகாயை கீட்டு சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் நறுக்குனது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சாதம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே ஒரு தக்காளி பழம் சேர்த்திங்கன்னா போதும், அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் கலந்து கொடுத்துக்குங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இது கூட நம்ம ஊற வச்சு வச்சுருக்க கொண்டக்கடலையும் சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்குங்க. இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாத்தையும் கலந்துவிட்டு இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கணும். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த கல்லை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு குருமா தண்ணியாக வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் அப்படின்னாக்கா இது போல் நல்லா மூழ்கிற அளவு சேர்த்திங்கன்னா போதும், கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்குவோம். நம்ம நல்லா வேகணும் கல்லை. ஒரு விசில் எக்ஸ்ட்ரா வேணாலும் விட்டுக்குங்க. கடலை நல்லா வெந்து வரணும் நமக்கு சாஃப்டாக. இப்போ அது வெந்துகிட்டு இருக்கப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஆறிடுச்சு. மாவை நல்லா இது போல் கையால் நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து எடுத்துக்கங்க. மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நான் இட்லி தட்டு, அப்புறம் நம்ம இடியாப்பம் செய்ய போகிற உரல் எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாவு எடுத்து உரலில் சேர்த்துக்குவோம். இதில் இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உரல் ஃபுல்லாக மாவு சேர்க்கக்கூடாது, ஒரு 3/4 வாசி இருக்கணும். உரல் நிரம்ப சேர்த்துடாதீங்க. அப்படி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு பிழிகிறப்ப கை வந்து ரொம்ப இருகலாக இருக்கிற மாதிரி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது போல் அரை உரல் மாவு போட்டு புழிஞ்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக வரும் புழியறதுக்கு, கஷ்டமே இல்லாமல். மாவும் பார்த்திங்கன்னா தண்ணியும் அதே போல் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக நான் சொன்ன பதத்துக்கு கொதிக்க வச்சு பிசைஞ்சிங்க மாவு அப்படின்னாக்கா நல்லா புளியறதுக்கு இது போல் ஈஸியாக வரும். அது போல் கம்பி போல் நூல் போல் வருது பாருங்கள். நம்ம கையால் தான் அதை கட் பண்ணி விடணும். அந்தளவுக்கு நல்லா அப்படி ஈவனாக வரணும், நூல் மாதிரி. அப்போ தான் இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லா இடியாப்பத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இட்லி பானையில் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் வேக வைங்க. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இது வெந்து வந்துடும் சீக்கிரமாகவே. அதே போல் இந்த மூங்கில் தட்டுலேயும் நான் இடியாப்பம் புழிஞ்சிக்கிறேன். இந்த தட்டில் பார்த்திங்கன்னா நான்
மர உரல் இடியப்ப உரல் இருக்கும்ல, அதை வச்சு புளிய போகிறேன். இது இன்னுமே நைஸாக சாஃப்டாக இருக்கும். மர உரல் வச்சு புளியும் போது எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள், ஈஸியாக புளியறதுக்கு. இப்போ இதையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இடியப்பம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக அருமையாக வெந்து வந்துருச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் பிளேட்டில் மாற்றிக்குவோம். கொஞ்சம் கூட நமக்கு இட்லி தட்டில் ஒட்டாமல் அழகாக எடுக்க வரும். இடியப்பம் பாருங்கள் நல்லா நூல் நூலாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இடியப்ப மாவு எப்படி அரைக்கிறதுங்கிறத சொல்லிடுறேன். இடியப்ப மாவு அரைக்கிறதுக்கு மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கிங்க. அரிசியை நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணிலாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வர மாவை நல்லா ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சூடோடு மூடி போட்டு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா இடியப்பம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, கலரும் மாறி போயிடும். நான் சொன்ன மாதிரியே மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குருமா செய்கிறதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு தேங்காவை ஒரு ஓட்டி எடுத்துருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 6-7 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கசகசா ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பேஸ்ட் இருக்கட்டும். இப்போ கொண்டக்கடலை வெந்துருச்சான்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. நான் ஊற்றின தண்ணி எனக்கு அளவாக இருக்குது. கடலையும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வெந்து வரணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இடியப்பத்து கூட. அதனால் நல்லா மாவாக ஆகிற வரைக்கும் நல்லா ஒரு 2 விசில் வேணால் கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுதை இது கூட சேர்த்துக்குவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. இதில் நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டு நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சோம்னா போதும். நம்ம குருமா ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் இதில் எதுவுமே சேர்க்க வேணாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். 3 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னாலே போதும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு குருமா. இறக்க போகிற சமயத்தில் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி திரும்பவும் சேர்த்துக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கொண்டக்கடலை குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த இடியாப்பத்துக்கு ஒரு பக்காவான காம்பினேஷனுங்க. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இடியாப்பத்துக்கு மட்டும் இல்லைங்க, ஆப்பம் அப்புறம் சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கொண்டக்கடலை குருமா. இப்போ இன்றைக்கான இடியாப்பம் கொண்டக்கடலை குருமா எல்லாமே ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட இடியாப்பமும் நல்லா சாஃப்டாக சூப்பராக அருமையாக வந்துடுச்சு. எல்லா டிப்ஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த 2 ரெசிப்பியும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.